கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாவே மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடைபெற்றது. அதனுடைய போராட்டத்தினுடைய முக்கிய புள்ளியா டங்ஷனை பார்க்கலாம். இந்த டங்ஷனை தொடர்ந்து சட்டப்பேரவையில் டங்ஷனுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. கூடுதலாக பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் இந்த டங்ஷனுக்கு எதிராக, குறிப்பாக மேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் கூட மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க. தற்போது டங்ஷன் திட்டத்தை ஒன்றிய அரசு பின்வாங்கிக் கொள்வதாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். மதுரை அரிட்டாப்பட்டியில தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அந்த உரிமம், டங்ஸ்டன் கனிம ஏலத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு ரத்து செய்திருக்கிறது. சுரங்கத்துறை அமைச்சர் அவர் இந்த கிஷன் செட்டி நினைக்கிறேன், அவர் பேரு கூட, ஆமா, கிஷன் ரெட்டி. இவரைத்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மற்றொரு உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் நேரடியாக சந்திச்சு பேசினாங்க. பேசி அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்க பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொன்னா எப்படியெல்லாம் கனிம வளங்கள் அங்க சுரண்டப்படும், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி பறிக்கப்படும், அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் எப்படி பாழ்படும், அந்த இருக்கக்கூடிய மலை வளம் எப்படி கொள்ளையடிக்கப்படும், மலைகள் எங்கு எப்படி பேர்த்தெடுக்கப்படும், உள்ள பூமிக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கு நிச்சயமாக நீங்க அந்த வேதாந்தா குழுமத்திற்கு நீங்கள் லைசன்ஸ் வழங்கக்கூடாது, உரிமம் வழங்கக்கூடாது என்று ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டினோம். ஆனா எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. அதனால தான் எங்களுடைய தமிழர் தலைவர் எழுச்சி தமிழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தென் மண்டல பொறுப்பாளர் அனைவருமே வர வேண்டும் மதுரைக்கு என்று சொல்லி கடந்த மாதம் ஒரு போராட்ட அறிவிப்பை அறிவித்தார்கள். மிக எழுச்சியான ஒரு மக்கள் திரள் போராட்டமாக இருந்தது. மதுரையே குலுங்கக்கூடிய அளவுக்கு 10,000க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்களே வந்தாங்க. பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள், மண்டல மாநில நிர்வாகிகள் எல்லாம் வந்துடுறாங்க. நாம் பார்க்கும்போது ஒரு 10,000 பேர் அங்கே கூடியிருந்த மாதிரி நாம் பார்த்தோம். ஆனா வார வழியில பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத மாநாடு மாதிரி பொதுமக்கள் அதிகமாக குழும துவங்கி விட்டார்கள். அதன் காரணமாக சட்டமன்றத்துல இந்தியாவுடைய கூட்டணி கட்சிகள் மிக வலிமையான வாதங்களை எடுத்து வைத்தார்கள். குறிப்பா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நான் இருக்கும் வரை, நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அந்த மதுரை டங்ஸ்டன் கனிம வளம் ஏல விடப்படாது, அங்கே சூறையிடப்படாது என்பதை உத்தரவாதமா தந்தாரு. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்படி கடுமையான நெருக்கடிகளை கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு டங்ஸ்டன் கனிம ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது. எனவே இன்னும் ஒரு ஸ்டெர்லைட் போன்ற ஒரு பாதிப்பிலிருந்து மதுரை மண் தப்பித்திருக்கிறது. எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்டெர்லைட் காப்பர் இதே வேதாந்தா குழுமம் தான் நடத்தி துப்பாக்கி சூடு வரைக்கும் சென்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலம், கடல், காற்று அனைத்துமே மாசு பெறக்கூடிய அளவுக்கு அதுக்கு சென்று மக்கள் கேன்சர்ல செத்து மடிந்து கொண்டிருந்த நிலையில்தான் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் காப்பர் கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. அப்ப இந்த அடிப்படையில உண்மையிலேயே பட்டாசு வெடித்து மதுரை மக்கள், குறிப்பா அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள், மதுரை மேலூருடைய மக்கள்லாம் இன்னைக்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி தான். இதை கூடுதலா பார்த்தோம்னா இதற்கான ஒரு வெற்றி கிடைத்ததை பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலையினால தானே ஒரு தரப்பினர் பார்க்கிறாங்க. அதாவது யாரு பெத்த பிள்ளைக்கோ தாம் பேரை வைக்கிறது தானே வழக்கமாய் போய்விட்டது. அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் கேட்கிறேன், இத்தனை வருஷம் போராடி கொண்டிருக்கிறோமே, இத்தனை மாதங்களாக போராடி கொண்டிருமே, அப்பமெல்லாம் அந்த அண்ணாமலை எங்க போயிருந்தாரு? கிட்டத்தட்ட 2015 ஹெக்டருங்க, சற்றொப்ப 5000 ஏக்கருக்கு வரக்கூடிய அந்த நிலம், அது அப்படியே நீங்க வேதாந்தா குழுமத்துக்கு நீங்க தாரவாக்கிறீங்களே. அண்ணாமலை ஐயா அண்ணாமலைக்கு எவ்வளவு கமிஷன் போச்சு நாங்க திருப்பி கேட்கவா? சரி, அவ்வளவு இருக்கட்டும். புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த மாதிரி கனிம வள கொள்ளைய என்ன செய்றாங்க,
நடத்தக்கூடியவருக்கு எதிராக களமிறங்கி போராடிய போராளி என் அண்ணன் ஜாவர் சாதிக். அவர் எப்படி இறந்தாரு, அது அவருடைய ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்ற கேள்வி வருது. அதுக்கு சொல்ல வேண்டியதானே, அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டியதானே? பதில் சொல்லமா வேணாமா? அதுவும் எந்த மாதிரியான ஒரு சுரங்கம், அது எந்த விதமான, அது எந்த மாதிரியான கனிம வளம்? சிபிஐ விசாரணை போகும். எதுக்கு சிபிஐ விசாரணை? எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியுடைய சிறுமதி வழக்குல சிபிசிஐடி எப்படி எந்த லட்சணத்துல புலனாய்வு செய்தார்கள்? தமிழ்நாடு காவல்துறையே போதும். அழகாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுக்கு அந்த உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது. இதுல நாங்க தான் கிழிச்சோம், நீங்க ஒண்ணு கிழிக்க முடியாது பாவா. எதையாவது சொல்லி உளறி கொண்டு இப்படி ஏதாவது விமர்சனம் பண்ணா சாட்டை எடுத்து அடிச்சுக்கிடுவாரு. இது முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியுடைய வெற்றி. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்துல அதிமுக கூட கொஞ்சம் பரவாயில்லங்களாம். அவங்க திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணினாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வரக்கூடாதுன்னு சொன்னார். எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னார். ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் கனிம வளம் வேஸ்ட்டு, இது மதுரை மக்களை துண்டாடும் வஞ்சிக்கக்கூடிய மேட்ரு, இது மதுரை மண்ணை மாசப்படுத்தக்கூடிய திட்டம், மக்களுக்கு எதிரான திட்டம் என்றுதான் சொல்லியிருக்காங்க. நான் அந்த விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவார்னு பார்த்தேன், மூச்சையே காணும். ஒருவேளை இன்னைக்கு எதுவும் பேசியிருக்காரா எனக்கு தெரியல, இனி பேச போறாரா என்று தெரியவில்லை. இதுதான் நிலை. அப்ப இங்கே பாத்தீங்கன்னா திமுகவும் திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகளும், இந்தியா கூட்டணி குறிப்பா எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து மதிமுக, அது போல மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இந்த கூட்டணி இவர்கள் வலுவாக தன் குரலை சட்டமன்றத்தில் உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றி சட்ட நடவடிக்கையை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அதை விட்டு விலகி இருக்கிறே தவிர, ஒன்றிய அரசை தவிர ஏதோ மதுரை மக்கள் மேல கணிசனையோ அண்ணாமலை சொல்லிட்டாரு இந்த அடிப்படையிலே கிடையாது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு தமிழக மக்கள் முட்டாளர்களும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவுல ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கூடவே டெல்லி வரையும் சென்றிருக்காங்க. இந்த மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? உண்மையிலேயே இந்த போன்ற மக்கள் விரோத திட்டங்களை ஒரு காலம் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யாது, துணை போகாது. அதுக்கு எதிராகத்தான் நிற்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதுதான் கட்சியுடைய லட்சியம். அதுல கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாம் பார்க்காது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான். அந்த அடிப்படையில தொடர்ச்சியா அந்த மதுரை மக்களுடைய போராட்டத்தை பார்க்கிறோம். பொங்கல் தொகுப்பை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 15 கிலோமீட்டர் அந்த டோல்கேட்ல இருந்து 15 கிலோமீட்டர் நடைபயணம். அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸை முற்றுகிட்டாங்களா இல்லையா? இப்படி வீரியமிக்க போராட்டங்கள், நடைபயணம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டனம், இது எல்லாம் தான் 15 மீட்டர் தூரம் நடைபயணம். மதுரை வந்த போராட்டங்களில் தல்லாங்குளம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா தபால் நிலையம் முற்றுகை, இன்னொரு பக்கம் பார்த்தா டோல்கேட்டை மறிக்கிறாங்க, பொங்கல் தொகுப்பு வேண்டாம்ங்கிறாங்க. இப்ப இது இந்த மக்கள் போராட்டத்திற்கு வந்த வெற்றிதான். மக்களுடைய போராட்ட குணத்திற்கு, குறிப்பா மதுரை சுற்றுப்புற கிராம மக்களுடைய போராட்ட குணத்திற்கு கிடைத்த வெற்றி. அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற தோழமை கட்சிகளும் உறுதுணையாக நின்று என்ன செஞ்சோம், அந்த விஷயத்த கொண்டு வந்தோம். அனைவருக்குமான வெற்றி தான். இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டு, இந்த கலைஞர் பொங்கல் அன்றைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கூட அலங்காநல்லூர், பாலமேடுலாம் பாத்தீங்கன்னா இந்த அருட்டாப்பட்டி மேட்டு வந்துச்சா இல்லையா? டங்ஸ்டன் சுரங்க நிறுத்து, ஏலத்தை ரத்து செய், அந்த பதாகைகளை நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மதுரை மக்களுடைய தன்னுடைய உணர்வால் வெளிப்படுத்திய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு. அதாவது ராம ஸ்ரீனிவாசன் பிஜேபி அவர் தலைமையில அவர் மேலூர் பகுதி விவசாயில கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் செட்டியை சந்திச்சு மக்களுடைய வாழ்வாதாரமும் இயற்கை வளங்களும் பாதிக்கும் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாங்களாம். நீங்க சொன்ன கேள்விதான். அதனால என்ன பண்ணிட்டாங்களாம், திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இதே மாதிரி லிஸ்ட் தர்றோம். தமிழ்நாட்டுல ஒன்றிய சர்க்கார் என்ன பண்ணுது, இப்ப இன்டூஸ் பண்ணி தமிழக மண்ணையும் வளங்களையும் கொள்ளடிக்கக்கூடிய திட்டங்களை ரிஸ்டோர் பண்றோம். மக்கள் பாதிப்புக்குள்ளால நிறுத்தி காட்டுறீங்களா?
எங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல கல்லாமொழியில துறைமுகம், அதானி குழுமத்திலே துறைமுகம் வந்திருக்கிறது. கடல்ல கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. பெரிய அளவுக்கு வந்து கப்பல் 20 கப்பல் 30 கப்பல் நிலக்கரி கொன்ற அளவுக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. நம்ம இது போன்ற திட்டங்களுக்கு எதிரான ஆட்கள் கிடையாது நம்ம. ஆனா கார்பரேட்டுடைய சுரண்டலால் கடல் வளம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அங்க இந்த திருச்செந்தூர் கோயில் 2-3 நாட்களா செய்தி வந்துட்டா இருக்கு. திருச்செந்தூர் கோயில்ல சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதிகள்ல வருஷம் வருஷம் நடக்குது இல்ல, அதுல பாத்தீங்கன்னா மண்ணை அந்த கடற்கரையே இல்லை. 50 மீட்டர் அளவுக்கு கடல் உள்ள வந்து விட்டது. 8 அடி ஆழமாக வந்து மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. யாரால? இந்த துறைமுகத்தால. துறைமுகத்தை நிறுவும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அமளி நகர், இது போன்ற மீனவ கிராமங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறத. அதுல அண்ணாமலை கண்ணில் படவில்லையா? பாஜக நிர்வாகிகள் கண்ணில் படவில்லையா? ஒரு தீர்வு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு டெல்லியில இருந்து வருகிறார்கள், வந்து எப்படி கடல் அரிப்பு வருகிறது, ட்ரோன்னா வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. நானே பார்த்தேன், நேற்று கூட வந்தார்கள். ஐஐடி டெல்லி என்று சொன்னார்கள். 3 முறை 4 முறை இது போன்ற பார்த்து விட்டு இன்ப சுற்றுலா பண்ணி போயிடுறாங்க. இங்க மக்கள் வந்து படகுகளை நிறுத்துவதற்கு இடமில்லை. மணப்பாடில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீனவ கிராமங்கள் அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பா அந்த கல்லாமொழியுடைய துறைமுகத்தால, இந்த அதானிக்கு வந்து தாரை வைக்கப்பட்ட அந்த துறைமுக நிலக்கரி துறைமுகத்தால அந்த எனர்ஜி பண்றோம், மின்சாரம் தயாரிக்கிறோம் என்பதற்காக அந்த ப்ராஜெக்டுக்காக என்ன பண்றாங்க, கடல்ல கொண்டு துறைமுகத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிரதான சின்னமா இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களாக கருதக்கூடிய அந்த முருகர் கோயில ஆபத்துல இருக்கா இல்லையா? நிறுத்த சொல்லுங்களா திட்டத்தை நிறுத்த சொல்லுங்களேன். திட்டத்தை அண்ணாமலை போய் பேசட்டுமா? தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதானி திட்டத்தை போய் நிறுத்துவாங்கன்னு கேட்டேன். இது மக்கள் திரள் பயங்கரமா போராடி எல்லா கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்தனால நிறுத்துறாங்க. ஒரு சாதாரண வந்து இப்ப இன்றைக்கு எங்களுடைய காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்துடைய நகராட்சியில சுமார் 70,000 பேர் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான வசிக்கக்கூடிய ஊர். இன்றைக்கு சர்வ கட்சிகளும் ரோட்ல நிக்க போறாங்க. இப்ப மணி வந்து இப்ப நாம ஒரு மணி நேரத்துல ஒன்றிய அரசை கண்டித்து எல்லா பாஜகவை தவிர அத்தனை கட்சிகள் நிக்க போறாங்க. மக்கள் திரள் போராட்டம் எதுக்கு தெரியுமா? எங்க காயல்பட்டினத்துடைய ரயில் நடைமேடை இருக்கு பாருங்க, உயர்த்துங்கன்னு சொல்றதுக்குங்க. திட்டங்களை மக்களுக்கு தேவையான திட்டங்களை தரவும் மாட்டாங்க அந்த ஒன்றிய சர்க்கார். தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்குவாங்க. மதுரை தங்சனுடைய அந்த மேட்டர்ல இவ்வளவு போராட்டம் நடத்தி இவ்வளவு அக்க போர் பண்ணி மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்து சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி இப்படிதான் செய்யணுமா? இத பாருங்க, மீனவ கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல. இப்ப திருச்செந்தூர் கோயிலை பாதுகாக்கக்கூடிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, இந்து அறநிலையத்துறை இருக்கு. இந்து அறநிலையத்துறை என்ன செய்யும்? கோயிலை தானே பாதுகாக்கும். கடல் சார்ந்த விஷயம் யாருக்கு கீழே இருக்குது? கடலும் கடல் சார்ந்த துறையும் ஒன்றிய அரசு செய்யணுமா வேணாமா? அதுக்கு நீங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டை கொண்டு திணிக்கிறீங்க. அதான் தமிழ்நாடு மக்கள் பாதிப்பு அடையும் போது என்ன செய்ய வேண்டும்? 94ல இது போன பிரச்சனை. மகாராஷ்டிராவில் பாம்பேல வந்து நரிமன் பாயிண்ட் இடம் இருக்குது. அந்த வந்து பாத்தீங்கன்னா மரீன் டிரைவ் என்று சொல்வார்கள். சவுப்பாத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு கடல் உள்ள வரும். இது போன்ற மழைக்காலங்கள்ல கடுமையா மழை பெய்யும். அப்ப என்ன பண்ணாங்க? கடல் அரிப்பை தடுப்பதற்காக குயின் நெக்லஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணாங்க, அந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய பாறைகள்லாம் போட்டு சுவர் எழுப்பி வந்து என்ன பண்றாங்க, அதை பாதுகாத்திருக்கிறாங்க. அதுபோல கேட் ஆஃப் இந்தியா முக்கியமான பிரதான சின்னம் என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நீங்க பாதுகாக்கல செய்ய வேண்டும். முதல்ல கிராமங்களை பாதுகாக்க வேண்டும், சுற்றுலா தலங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து விட்டு அல்லவா நீங்கள் அனல் மின் நிலையத்தை திறக்க வேண்டும். அனல் மின் நிலையம் வேணாம்னு சொல்லல. அனல் நிலையம் போன்ற மின் நிலையங்கள் கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை. மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு தேவையா இல்லையா? அதான் நம்ம கேட்கிறோம். மக்கள் இவ்வளவு வஞ்சித்து மக்களை சாடிச்சு போட என்ன திட்டம்னு கேட்கிறேன். அப்ப இது எல்லாம் நீங்க பாக்கணும். சும்மா அண்ணாமலை பொதுவா ஒரு ரயில்வே மேடைய உங்களால உயர்த்தி தர முடியல. உங்க ரயில்வேயை உயர்த்தி தர முடியல. நீங்க என்னத்த
வந்து கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கிறேன். அதனால வந்து இது சும்மா அண்ணாமலை சொல்லக்கூடிய வெற்று கூச்சலே. இது மக்கள் போராட்டத்தில் கிடைத்த வெற்றி, மக்களுடைய ஒற்றுமையான போராட்டத்தில் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி வந்து மதுரை மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் அனைத்து அந்த கனிம வளத்தை வந்து கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு எதிராக போராடக்கூடிய அனைத்து போராளி குழுக்களும் என்ன செய்யணும், இதை வந்து கேக்கு வெட்டி பட்டாசு வெடித்து இனிப்பு வரை கொண்டாட வேண்டிய விஷயம். அதுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற விஷயங்களை, மக்களுக்கு பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி திட்டங்களை வந்து ஒருபோதும் வரவேற்காது. பாதிக்கப்படக்கூடிய பக்கம் நின்று, பாதிப்படையக்கூடிய மக்கள் பக்கம் நின்றுதான் நம்ம போராடுவோம் என்பதை வந்து தெளிவான செய்யறோம். அந்த பேட்டியின் வாயிலாக சுட்டி காட்டுறோம். டங்ஸ்டன் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.